நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட செவ்வந்தி தொடர்பான பலதரப்பட்ட சர்ச்சையான சுவாரஸ்யமான அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. விசாரணைகள் மூலமாக 72 மணித்தியாலங்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்யறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த 72 மணித்தியாலத்திலும் பலதரப்பட்ட உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடம் அங்கிருந்து, அதாவது எடுக்கப்படுகின்ற விசாரணைகள் இருந்து வர தகவல்கள் ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லாமா நடந்திருக்கு, இப்படி எல்லாமா செய்யக்கூடியமா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள் இருக்கு. குறிப்பா இவங்க அந்த கொலை சம்பவம் பிப்ரவரி 19க்கு பிறகு நடந்ததுக்கு பிறகு வெளிநாட்டு தப்பி போயிட்டாங்க அப்படி என்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்து. ஆனா இல்ல, 2 மாத காலம் இலங்கையில தான் இருந்திருக்காங்க. மித்தனிய, மதுகம, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் ஆகிய இடங்கள்ல தங்கியிருந்திருக்காங்க பாருங்க. 2 மாத காலம். இந்த 2 மாத காலத்துக்குள்ள அதிகமான காலம், கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் மித்தனியில இருந்தாகவும் மதுகமையில ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட இருந்தாகவும் அவங்களுடைய விசாரணைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடுகளில் இருந்ததிலிருந்து எந்த காரணம் கொண்டும் வெளியே போகல. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உணவுக்காக அல்லது அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு பெண் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்துக்குள்ள எங்கேயும் போகல. வாடகை வாகனம் மூலமா அவங்க கிளிநொச்சிக்கு போயிருக்காங்க. கிளிநொச்சியில 4 நாட்கள் தங்கி இருந்திருக்காங்க. 4 நாட்கள் தங்கி இருந்ததுக்கு பிறகு படகு மூலமா யாழ்ப்பாணம் போயிருக்காங்க. அதுக்கு முதல்ல அன்றைய நாள்ல படகு மூலமா இந்தியா போயிருக்காங்க. ஜே.கே. பாய் அப்படின்ற ஒருவரோடு தான் படகின் மூலமா இந்தியா சென்றிருக்காங்க. இது எப்ப நடந்திருக்குன்னு சொன்னா, மே மாதம் நம்ம நாட்டுல உள்ளூராட்சி தேர்தல் நடந்த அந்த தேதியில தான் இந்த பயணம், இந்தியாவுக்கான பயணம் அமைஞ்சிருக்கு. சரி, அவங்களோட விசாரணைகள்ல கேட்கப்பட்டிருக்கு, மித்தனியில எங்க தங்கியிருந்தீங்க, கிளிநொச்சியில எங்க தங்கியிருந்தீங்கன்ற இடங்களை சொல்ல சொன்னா அவங்களுக்கு அது நினைவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் முதல் கட்ட விசாரணைகள்ல. அது இனி கொஞ்சம் காலம் போக போக அது எங்க தங்கியிருந்தா, கிளிநொச்சியில எங்க தங்கியிருந்தா, யாரோட தங்கியிருந்தாங்க, எந்த வேன்ல போனாங்க, எந்த வேன்ல அழைத்து போனாங்க, யாழ்ப்பாணத்துக்கு எங்க போனாங்க, எப்படி போனாங்க, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வெளிவரும்னு சொல்லப்படுது. முதல் கட்ட விசாரணைகளாக இது இருக்கு. இந்தியா அழைத்து சென்ற பாய் அப்படின்றவருக்கு 1 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டதா தகவல்கள் வெளியா இருந்தது. 1 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 1 மாத காலம் தங்கி இருந்து ஜூன் மாதம் தான் நேபாளத்துக்கு போயிருக்காங்க. இந்தியாவில் இருக்கும் போது இவங்க இந்திய பெண் அப்படின்ற அடையாளத்தான் வெளிப்படுத்தியிருக்காங்க. 6 நாட்கள் தரைவழி பயணமாக நேபாள் சென்றிருக்காங்க. நேபாளில் அவங்கள வரவேற்பதற்காக ஜே.கே. பாயுடைய ஆட்கள் அங்கே இருந்ததாக சொல்லப்படுது. அவங்க தான் அவங்கள வழிநடத்தியதாகவும் சொல்றாங்க. ஜே.கே. பாய் துபாயிலிருந்து இவங்களை நேபாளத்துக்கு சந்தித்து கொண்டு போனதாகவும் விசாரணைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இவங்க தங்கியிருந்த பிரதேசம் ஒரு ஒதுக்குப்புறமான பிரதேசம். கடந்த நாட்கள்ல நேபாளத்தில் இருந்த கலவரம் தொடர்பாக எந்த விதமான அசம்பாவிதங்களும் அந்த பிரதேசத்தில் நடக்கல. நகரத்தை நோக்கி தான் நடந்திருந்தது. எனவே அதனால எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லப்படுது. இவங்க நேபாளத்தில் இருந்த காலத்துல இவங்களை மாற்று உருவமா அவங்கள நேபாளில் சேர்ந்த ஒரு பெண்ணாகவே மாற்றிக் கொள்வதற்காக பியூட்டி பார்லர், சலூன் போயிருக்காங்க. அவங்களுக்கு நேரம் இருக்கு, டைம் இருக்கு அப்படின்னு அங்க போயிருக்காங்க. ஒரு நாள் போய் 2 நாள் போய் அதே பழக்கமாகி இவங்களுக்கு அதே பழக்கத்துல ஒவ்வொரு நாளும் பியூட்டி சலூன் போறத பழக்கமா வைத்திருந்ததாக விசாரணைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. எந்த காரணம் கொண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் இலங்கை போலீசாரால இவங்க கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு தாங்கள் எதிர்பார்த்திருக்கல அப்படின்ற தகவலையும் வழங்கியிருக்காங்க. இதுல இன்னொரு ஆச்சரியமான தகவல் சொன்னா, இன்னும் ஒரு சில நாட்கள்ல முருஸ் நாட்டுக்கு தப்பி செல்வதற்கான அத்தனை ஏற்பாடுகள், விசாவிலிருந்து எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்த நிலையில்தான் இலங்கை போலீசார் அவங்களை கைது செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி பல முக்கியமான ஆச்சரியமான இப்படி எல்லாமா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவான தகவல்கள் இப்பொழுது விசாரணைகள் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கு. இன்னும் என்னென்ன தகவல்கள் வெளிவரும் அப்படின்னு தெரியாது. நாளைக்கு நாளைக்கெல்லாம் இன்னும் முக்கியமான தகவல்கள் வெளிவரும் சொல்லப்படுது. குறிப்பா இந்த 72 மணித்தியாலத்துக்குள்ள பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க. அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். காரணம்னு சொன்னா, அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் பல பேர் அரசாங்கத்துல அமைச்சுக்கான சலுகைகளையும் பெற்றிருக்காங்க, பாராளுமன்ற உறுப்பினருக்கான சலுகைகளையும் பெற்றிருக்காங்க. இது ஒரு பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கு. இந்த செய்தி ஏன் பரபரப்பானதுன்னு சொன்னா, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகையையும் அமைச்சர்களுக்கான சலுகைகளையும் கடந்த கால அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்கள் பெற்றாங்கன்ற குற்றச்சாட்டை இந்த அரசாங்கம் ஜனாதிபதிகளை நேரடியாக வைத்திருந்தால், எங்களுடைய அரசாங்கத்துல இப்படி இருக்காது, ஒருத்தருக்கு ஒரு சலுகை தான், ஒருத்தர் ஒரு பதவியில அதை எல்லாத்தையும் ரத்து செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த சொன்ன அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் இப்ப வரைக்கும் 2 பக்கமான அமைச்சுக்கான எரிபொருள் கொடுப்பனவையும் பாராளுமன்ற உறுப்பினருக்கான வழங்கப்பட்ட எரிபொருள் கொடுப்பனவுகளையும்
பெற்றுக் கொண்டிருந்திருக்காங்க அப்படின்றது இப்ப செய்திகள்ல வெளிவந்திருக்கு. போன மாசம் வரைக்கும் அமைச்சர் வசந்த சமரசிங்க, சுனில் ஜாந்த, தம்மிக்க பெட்டபெட்டி, அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இவங்க எல்லாருமே கடந்த மாதம் வரைக்கும் 2 கொடுப்பனவுகளையும் பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கு. போன மே மாதம் வரைக்கும் ஹரிஷ நாணயக்கார, ருவான் ரணசிங்க உள்ளிட்ட பலரும் இந்த கொடுப்பனவுல பெற்றிருக்காங்க. அதோட ஏப்ரல் வரைக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரிய, விஜிதஹிரத், நலிந்த ஜேதிச, போல்ராஜ், சுனில் ஹந்துனுத்தி ஆகியோர் பெற்றிருக்காங்க. அதே போல மார்ச் மாதம் வரைக்கும் பிமல் ரத்நாயக்க, லால்காந்த ஆகியோரும் 2 கொடுப்பனவுகளையும் பெற்றதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதற்கு அரசாங்கம் என்ன சொல்ல போகுது? சரி, மே மாதம் ஏப்ரல் மாதத்துல விட்டாலும் கடைசி மாதம் வரைக்கும் முக்கியமான 4 அமைச்சர்கள் 2 பிரதி அமைச்சர்களும் பெற்றுக் கொண்டிருந்திருக்காங்க. இது ஒரு ஒரு கேள்வியையும் ஒரு என்ன சொல்றது, சொன்னது நீங்க தான், அதை அமுல்படுத்தியதும் நீங்க தான், ஆனா அதை செய்து கொண்டிருக்கிறதும் நீங்க தான் அப்படின்றது பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கு அப்படின்றதான் இப்ப பேசப்படுற விஷயமே. இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றத இப்ப ஆவலோடு எல்லாரும் எதிர்பார்த்திருக்காங்க. இது ஒரு பெரிய பேசு பொருளாக வருகிற நாட்கள்ல பாராளுமன்றத்தில் ஒரு அமளி தும்ளியே ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பாதுக்க பிரதேசத்துல ஒரு காகம் என்ன செய்து அப்படின்னு சொன்னா பெரிய அளவான நெருக்கடியை மக்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு. என்ன நெருக்கடி அப்படின்னு சொன்னா, வீடுகளுக்குள்ள, வியாபார நிலையங்களுக்குள்ள, வங்கிகளுக்குள்ள சென்று பணத்தை தூக்கி கொண்டு போகுதான். மிகப்பெரிய அளவான மக்கள் பேசுற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமா மக்கள் உடல்கள்ல வந்து நிக்கிறது, வாகனங்கள்ல போய் எச்சமிடுறது, கடைகளுக்குள்ள போய் எச்சமிடுறது, இந்த மாதிரியான அடாவடித்தனமான வேலைகளை செய்கின்ற ஒரு காகம் பாதுக்க பிரதேசத்துல அடையாளம் காணப்பட்டிருக்கு. இந்த காகம் தொடர்பாக பிரதேசவாசிகள் பலதரப்பட்ட அளவுல அச்சமடைறாங்க. வெளியில ஒரு பொருளையும் வைக்கல, அவருக்கு சாப்பாடு வச்சிருந்தாலும் அதுல வந்து எச்சம் போடுது, காசு வச்சாலும் அதை தூக்கி கொண்டு போகுது, ஏதாவது டாக்குமெண்ட் வச்சாலும் அதையும் தூக்கி கொண்டு போகுது. இந்த மாதிரி பல இடையூறுகளை ஒரு காகம் செய்து கொண்டிருக்கு. நேற்றோ முந்தனாலோ ஒரு வியாபார நிலையத்துக்குள்ள போயிட்டு காசு வைக்கிற அந்த பெட்ல இருந்து 100 ரூபாய் தாள தூக்கி கொண்டு போயிருக்குன்னா பாருங்க. அந்த அளவுக்கு பார்த்து செய்யக்கூடிய ஒரு காகமாக இந்த காகம் இருக்கிறதால பிரதேசவாசி என்ன சொன்னாங்கன்னா, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுக்கு நடவடிக்கை எடுங்க. இந்த காகம் யாரோ ஒருவருடைய செல்ல பிராணியாக வளர்க்கப்பட்டிருக்கலாம், அதனாலதான் இவர் இவ்வளவு வேலை செஞ்சு கொண்டிருக்காரு. இவருக்கு தெரிகிற விஷயம்னா ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய கிட்டத்தட்ட களவெடுத்து கொண்டு போற மாதிரி தான் தூக்கி கொண்டு போகுது. இது ஒரு வளர்க்கப்பட்டிருக்கு, இதுக்கு எல்லாரும் இதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்ப சந்தேகம் இருக்கு. இதுக்கு வந்து பலதரப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது பேசப்படுவார். எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்றதுல இப்ப ஊர்வாசிகள் கவனமா இருக்காங்க. எப்பயாவது ஒரு பிடிக்கப்படுவாரு. ஆனா பிடிச்சா எப்படி விசாரணை செய்யறது, யாரு உங்களை பழக்கினாங்க, எங்க வளர்ந்தீங்கன்றதெல்லாம் எப்படி கேட்கறதுன்றதான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது ஒரு வித்தியாசமான, ஆச்சரியமான, சுவாரஸ்யமான செய்தியா இருந்தது. நிறைய பேருக்கு இதை பகிர்ந்து விடுங்க, பார்த்து அவங்களும் அறிஞ்சு கொள்ளட்டும். தங்கத்தினுடைய விலை உச்சத்தை அடைந்திருக்கிறது. எப்ப பார்த்தாலும் உச்சத்தை அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லத்தான் தெரியுது. ஏன்னா இப்ப ஒரு வரப்போற காலம் எல்லாமே உச்சத்தை அடையத்தான் போகுதுன்னு சொல்றாங்க. 4 லட்சம் 22 கேரட் தங்க நகை இன்றைய நாள்ல 4 லட்சம் செட்டியாத்தரு நிலவரப்படி ஒரு நாளைக்கு 2 நேரம் தங்கத்தினுடைய விலை அதிகரிக்குது. காலையிலையும் மாலையிலையும் மாறி மாறி அதிகரிக்குது. இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தான் தெரியல. அதே கேள்வியை தான் எல்லாரும் கேட்கறீங்க. 4,10,024 கரட். விமான நிலையத்துல இன்று முதல் இன்னும் ஒரு புதிய நடைமுறை அமுலுக்கு வருகிறது. அக்டோபர் 17 இந்த நாள்ல இருந்து ஒரு நடைமுறை. அதாவது இவ்வளவு காலமும் நாங்க 3 மணி நேரத்துக்கு முன்பு செக்இன் பண்ணா காணும். ஒரு ஃபிளைட்டுக்கு போறோம்னா 3 மணி நேரத்துக்கு முதல்ல நாங்க விமான நிலையத்துக்கு போனா காணும் அப்படின்ற இருந்தது. இன்று முதல் அதை 4 மணி நேரமாக மாற்றியிருக்காங்க. நீங்க 4 மணி நேரத்துக்கு முதல்லயே நீங்க போயிட்டு செக்இன் பண்ணலாம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, கடந்த காலங்கள்ல அதிகளவான நெரிசல், நேரத்துக்கு ஃபிளைட்டுக்கு போக முடியாம போயிட்டு, நாம என்னதான் 3 மணி நேரத்துக்கு முதல்ல போனாலும் அதுக்கு முதல்ல ஒரு 10 பேர் 100 பேர் முன்னுக்கு நிற்கிறாங்க. அதனால நீங்க 4 மணி மணித்தியாலத்துக்கு முதல்லயே, இப்போ உங்களுக்கு வந்து காலை ஈவினிங் 4 மணிக்கு தான் ஃபிளைட் சொன்னா நீங்க 12 மணிக்கே போயிட்டு செக்இன் பண்ணலாம். முதல் அப்படி இல்லை, 1 மணிக்கு தான் செக்இன் பண்ணக்கூடியமா இருந்தது. இப்போ அதை 4 மணித்தியாலம் மாத்திருக்காங்க. எனவே எவ்வளவுக்கு ஏர்லியா போக முடியுமோ அவ்வளவுக்கு போங்க. நீங்க வந்து அதை செக்இன் பண்ணிட்டு இமிகிரேஷன்லேயே ஒரு பெரிய நீண்ட வரிசை இருக்கு. இதனால உங்களுடைய ஃபிளைட்டை வந்து நீங்க தவற விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கடந்த நாட்கள் அது நடந்திருக்கு. அதனால தான் இந்த நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க.